அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்தராமன். எனக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்குமே என்னோட நன்றிகளை. கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. இன்னைக்கு என்ன டாபிக் குறித்து பேச போறோம் என்றது பார்த்தோன்னா, குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு, இம்யூனிட்டியை பூம் பண்றதுக்கு என்னென்னலாம் சாப்பிடலாம், என்னென்னலாம் வழிமுறைகளை நம்ம பின்பற்றினா இம்யூனிட்டி டெவலப் ஆகுன்றதுக்காக. திஸ் வீடியோ இஸ் எஸ்பெஷலி ஃபார் பேரண்ட்ஸு. நீங்க கவனமா உன்னித்து கவனிக்க பாருங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி பேசும்பொழுது ஃப்ரூட்ஸு, வெஜ்ஜீஸு, புரோத சக்தி, இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்ன்ற மாதிரி எடுத்துக்கணும்னா சீசன் ஃப்ரூட்ஸ். சீசன் ஃப்ரூட்ஸில் அந்த பர்டிகுலர் சீசனில் என்ன கிடைக்குமோ, வாழைப்பழம் கிடைக்குதோ, ஆப்பிள் கிடைக்குதோ, மாம்பழம் கிடைக்குதோ, பலாப்பழம் கிடைக்குதோ, சீசன் ஃப்ரூட்ஸு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஆனால் அதில் சுகர் அதிகமாக இல்லாத மாதிரி சீசன் ஃப்ரூட்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ண பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட், வெஜ்ஜீஸ். வெஜ்ஜீஸ்ன்றதை எடுத்துக்கும் போது கலர்ஃபுல்லான வெஜ்ஜீஸ், சரியா? ப்ராக்கலி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் என்னன்றது பார்த்தோன்னா கேரட்ஸு, பீட்ரூட்டு, இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஃப்ரூட்ஸில் இன்னொரு விஷயம், போமக்ரானைட், மாதுளம்பழம்ன்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அது எடுத்துக்க பாருங்க. குழந்தைங்களுக்கு அது கொடுக்க பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் புரோத சக்தின்றது பார்த்தோன்னு வச்சுங்களேன், பருப்பு, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் நிறைய அயன் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கும். அதனால புரோத சக்திக்கு பருப்பு எடுத்துக்க பாருங்க. ஜங்க் ஃப்ரூட்ஸ், சே நோ டு ஜங்க் ஃப்ரூட்ஸ். சுகரு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஜங்க் ஃப்ரூட்ஸு இப்போதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் சே நோ. பேக் ஃபுட்ஸுக்கும் டிக்ரீஸ் பண்ண பாருங்க, சரிங்களா? அங்கே நம்ம ஊர்லலாம் மோஸ்ட்லி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சில பேர் போயிட்டு இது மாதிரி சூப்பர் ஸ்டோர்ஸ்லாம் போயிட்டு பேக் ஃபுட்ஸ் வாங்குற ஒரு காலம் ஆயிடுச்சு இப்போ. அதெல்லாம் கொஞ்சம் குறைக்க பாருங்க, சரிங்களா? இது அம்மாங்களுக்குரிய ஒரு விஷயம். பிரெஸ்ட் ஃபீடிங்கு, பிரெஸ்ட் ஃபீடிங் நான் எப்பயுமே சொல்றது ரொம்ப 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 முக்கியம். அதில் எல்லாமே அடங்கியிருக்குது. அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கை 6 months வரைக்கும் ரெகுலரைஸாக கொண்டு போங்க. அப்புறம் கொஞ்சம் சாப்பாடுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க பாருங்க, சரிங்களா? அந்த சாப்பாடு என்னென்னலாம் கொடுக்கலாம், சாப்பாடுன்ற ஒரு விஷயத்துக்கு வரும்பொழுது அதில் என்னென்னலாம் கொடுக்கலான்றத நான் பொறுமையாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் குறித்து பேச பார்க்குறேன், சரிங்களா? பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளே, ப்ளே அது ஒரு பெரிய டாபிக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னது விளையாட்டை பற்றி பேசுகிறோன்ற மாதிரி. விளையாட்டில் அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்குது. எந்த ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் சரி, பிடி பீரியட்ன்ற மாதிரி நம்ம ஊரில் இருக்கும். இங்கத்துக்கு பொறுத்த அளவுக்கு, கனடாவில் பொறுத்த அளவுக்கு பார்த்தோன்னா ப்ளே அது ரொம்ப முக்கியமானது. ஏன் அந்த ப்ளே ரொம்ப முக்கியமானதுன்றது பார்த்தோன்னா, அட்லீஸ்ட் ஒரு 30 minutesனாச்சும் குழந்தைங்கள விளையாட விட பாருங்க. ஏன் அப்படின்றது பார்த்தோன்னா, சன்லைட்டு, சரிங்களா? சூரியனோட வெளிச்சம் நம்ம மேலே படும்பொழுது வைட்டமின் டி, அதில் குறைபாடுகள் நிறைய குழந்தைங்களுக்கு வரும். ரிக்கிட்ஸ்ன்ற ஒரு கண்டிஷனில் வைட்டமின் டியோட டிஃபிஷியன்சியில். அதேமாரிலாம் இல்லாமல் சன்லைட் நம்ம மேலே பட்டுதுன்னா ப்ளே என்ன பண்ணால் செக்ரீட்டு, அது என்ன பண்ணால் ஸ்வெட் கிளான்ஸை செக்ரீட் பண்ண செய்யும். இதுக்கு தான் ப்ளே ரொம்ப முக்கியமானது. ஸ்லீப், ஸ்லீப் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது நிறைய நேரம் தூங்கினாப்புல இப்போ தூங்குறதே கிடையாதுன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்றது பார்த்தோன்னா, மதியானமோ இல்லைன்னா காலை மிட் நூன்லேயோ இல்லைன்னா ஆஃப்டர்நூன்லேயோ பவர் நேப் இல்லை நேப் எடுக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். இல்லைனா அப்படி எடுக்கலன்ற மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகுன்றது பார்த்தோன்னா, இரிட்டபிலிட்டியும் இன்ஃபெக்ஷனும் காஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் திங் வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்றது பார்த்தோன்னா, வேக்சினேஷன். வேக்சினேஷன் அந்தந்த பர்டிகுலர் பீரியடில், அந்தந்த பர்டிகுலர் இயரில், அந்த பர்டிகுலர் மந்த்தில் வேக்சினேஷன் சார்ட் என்ன டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு பாருங்கள், சரிங்களா? ஹேண்ட் வாஷிங், ஹேண்ட் வாஷிங் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம், ஜெர்ம்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்கு தவிர்க்கணும் என்ற மாதிரி பார்த்தோன்னா, நம்மளுக்குள்ளார உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுனா இதெல்லாம் ஒரு வழிகளாக இருக்கும். ஹேண்ட் வாஷிங் மொத்தம் 30 secondsல இருக்கும். அந்த 30 seconds ஹேண்ட் வாஷிங் எப்படின்றது நான் ஷார்ட் வீடியோவில் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி நான் பேசுகிறேன், சரிங்களா? சே நோ டு ஆன்டிபயோட்டிக்ஸ். எல்லா குழந்தைங்களும், மோஸ்ட் ஆஃப் த குழந்தைகள் வைரல் இன்ஃபெக்ஷன் இஸ் வெரி காமனு, சரிங்களா? இதே மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது உடனே குழந்தைங்க உடனே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்றது பார்த்தோன்னா, அவங்க மெடிசன்ஸ் கொடுக்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மெடிசன்ஸோ ஃபார்மசிலேருந்து வாங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் சே நோ டு இட். பர்டிகுலரான பீடியாட்ரிஷனை போய் பாருங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. நன்றி, வணக்கம்.